வணக்கம் நண்பா. நான் உங்க சொல்லிபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டென் சீரிஸில் ஆரம்பத்தில் சாதாரண மனுஷனாக இருந்து முடிவில் மான்ஸ்டராக மாறின சில கேரக்டர்ஸை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க டக்குன்னு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கிளான்சி. கிளாசிக் சீரிஸில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் தான் இவரை முதல்ல காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் இவர் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் இவர் உடம்புல ஏற்பட்ட சில மியூட்டேஷனால இவருக்கு சில பவர்ஸ் கிடைக்குது. என்ன மாதிரி பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால் பூச்சிகளோட கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், அதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், தன்னோட இஷ்டத்துக்கு அதுங்களை ஆட்டி படைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில பவர்ஸ் வந்து இவருக்கு கிடைக்குது. பிளாக் விடோஸ், பக்ஸ், ஆண்ட்ஸ், பீஸ், காக்ரோச்சஸ் சொல்லி எல்லா விதமான பூச்சிகளையும் இவரால் ரொம்ப சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுங்களை வச்சு தன்னோட எதிரியை தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ஆரம்பத்தில் இவர் சாதாரண மனுஷனா இருந்திருந்தாலும் அவருக்குள்ள ஏற்பட்ட சில பரிணாம வளர்ச்சியினால அவருக்கு பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தான் அவருடைய தாத்தா காலத்து வீடு ஒன்று இருந்திருக்கு. அது வந்து ரொம்பவே பழமை அடைந்திருந்ததுனால அது எப்போ வேணாலும் இடிஞ்சு விடும் அப்படிங்கிற நிலையில அது இருந்ததுனால சில அதிகாரிகள் வந்து அதை இடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதை இடிக்கிறதுக்காக வராங்க. என்னோட தாத்தா வீட்டையே இடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாகி போன கிளான்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவங்கள பழி வாங்குறதுக்காக தன்னுடைய பூச்சி ஆர்மியோட கூட போய் பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. இடையில பூந்த பென் டெனிசன் கிளான்ஸியை தோக்கடிச்சு போலீஸ்கிட்டையும் ஒப்படைச்சிடறாரு. அதுக்கப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. கிளான்ஸியோட மியூட்டேஷன் இன்னும் ரொம்பவே அதிகமாக அந்த மியூட்டேஷன் கிளான்சியை ஒரு பெரிய சைஸ் பூச்சியா மாத்தி விட்டுருது. இப்போ வரைக்கும் கிளான்சி வந்து அந்த பூச்சி உருவத்துல தான் இருக்காரு, அதாவது அந்த மான்ஸ்டர் உருவத்துல தான் அவர் இருக்காரு. இவர் ஆரம்பத்துல மனுஷனா இருந்தாலும் அவருடைய மியூட்டேஷன் வந்து அவர் மான்ஸ்டரா மாத்தி விட்டுருது. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஜாம்போசோ. இவரை லாஸ்ட் லாஃப் அப்படிங்கிற எபிசோட்ல தான் முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. ஆரம்பத்துல இவரும் ஒரு சாதாரண மனுஷனா தான் இருந்திருக்காரு. இவரோட உண்மையான பேர் வந்து ஹெர்பர்ட் ஜே ஜாம்போனி. எல்லாருமே இவரை ஜாம்போனி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. உடனே டீச்சர் அப்படி சொல்லி நினைச்சுக்காதீங்க, இவர் டீச்சராக வேலை செய்யல. அந்த ஸ்கூலோட லஞ்ச் ரூம்ல வந்து சமையல் வேலையையும் பரிமாறக்கூடிய வேலையையும் இவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எதிர்பாராத விதமா ஒரு ஜாம்பி வந்து வந்துருது. அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜாம்போனி அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாரு. ஆனாலும் ஒரு யூஸும் இல்லை, ஏன்னா ஜாம்பி அவரை பிடிச்சு பயங்கரமா கடிச்சு வச்சிருது. இதனால ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த ஜாம்போனியை வந்து அந்த வழியா வந்த சர்க்கஸ்காரங்க காப்பாத்துறாங்க. முழுசா காப்பாற்ற முடியல, ஏன்னா அந்த ஜாம்பி பயங்கரமா அவரை கடிச்சு வச்சதுனால அவர் பாதி மனுஷன் பாதி ஜாம்பி அப்படின்னு சொல்லி மாறிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் மாதிரியே மாறிடுறாரு. அதுல இருந்து அவர் தன்னோட பேரை வந்து ஜாம்போனி அப்படிங்கிற தன்னோட பேரை வந்து ஜாம்போசோ அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சு அந்த சர்க்கஸ்லயே இருந்து அவர் வேலை செய்யற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவரும் ஆரம்பத்துல மனுஷனா இருந்து அதுக்கப்புறம் மான்ஸ்டரா மாறின ஒரு கேரக்டர் தான். மூணாவது நம்ம பார்க்க போறது கெவின் லெவன். இவரோட முழு பெயர் வந்து கெவின் ஈத்தன் லெவன். கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய கெவின் லெவன் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இவர் முதல்ல காட்டியிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கிளான்சி, அவரை மாதிரியே இவரும் ஒரு மியூட்டன்ட் தான். ஆரம்பத்தில் சாதாரண மனுஷனா இருந்திருந்தாலும் இவருக்குள்ள ஏற்பட்ட சில மியூட்டேஷனால லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர்ஸ் வந்து இவருக்கு கிடைக்குது. அதை வச்சு செய்யக்கூடாத தப்பெல்லாம் எல்லா இடத்துலையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில பென் டெனிசனை சந்திக்கிறாரு. பென் டெனிசனோட ஆம்னிட்ரிக்ஸ் அப்சர்வ் பண்றதன் மூலமா இவருக்கு ஏலியன் பவர்ஸ் வந்து கிடைக்குது. பென் டெனிசன் மாதிரியே இவராலும் ஏலியன் உருவங்களுக்கு மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி பவர்ஸ் வந்து இவருக்கு கிடைக்குது. அதை வச்சு பென் டெனிசன் கூடயே இவர் சண்டைக்கு போறாரு. ஆனா பென் டெனிசன் ரொம்ப சுலபமாவே கெவினை வந்து தோக்கடிச்சு விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா கோபமடைஞ்ச கெவின் என்ன செய்யறாரு அப்படின்னா, தோல்வியை ஒத்துக்காம பயங்கரமா கோவப்பட்டு திரும்பவும் அந்த ஏலியன்ஸா மாற ட்ரை பண்றாரு. ஆனா அவர் உடம்புல இருந்த எல்லா ஏலியன் டிஎன்ஏவும் ஒன்னா சேர்ந்து கெவினை ஒரு மான்ஸ்டராகவே மாற்றி விட்டுருது. அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் நம்ம கெவின் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த மான்ஸ்டர் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் நல்வாழ்வில் அடைக்கப்பட்டிருக்கும் போது தான் அந்த பவர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு கெவின் 11,000 அவர் வந்து மாறுறாரு. நான் இப்படி கெவினோட கதையை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமே வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் ஃபர்ஸ்ட் சீரிஸில் வந்து கெவினை காட்டியிருப்பாங்க. அவர் திரும்பவும் நார்மல் ஃபார்முக்கு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நல்லவராகவும் மாறி இருப்பாரு. ஸோ அவர் அந்த இடத்துல மாறிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன புது கதையை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் ஒரு உண்மை நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் டைம் லைனில் காட்டப்பட்ட பென் டெனிசனும் ஏலியன் ஃபர்ஸ்ட் சீரிஸில் காட்டப்பட்ட பென் டெனிசனும் ஒன்று கிடையவே கிடையாது. ரெண்டுமே வேற டைம் லைன். இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனோட நான் சொல்றேன். தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வேற டைம் லைனை சேர்ந்தவங்க. அதே மாதிரி தான் ஒரிஜினல் கிளாசிக் டைம் லைனில் கெவின் வந்து நல்லவனா மாறி இருக்க மாட்டார். கடைசி வரைக்கும் வில்லனா தான் இருந்திருப்பார். ஆனால் ஏலியன் ஃபோர்ஸ் டைம் லைனில் வந்த கெவின் வந்து நல்லவனா மாறி இருப்பார். இது ரெண்டுமே வேற கதை. நீ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கிளாசிக்கில் வந்து கென் 10 அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்குது. அந்த எபிசோட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கெவின்
கடைசி வரைக்கும் ஒரு வில்லனா தான் இருந்திருப்பாரு, ஒரு கொடூரமான மான்ஸ்டரா தான் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. நான் இந்த இடத்துல கிளாசிக் டைம் லைன்ல வரக்கூடிய அந்த கெவினை பத்தி தான் நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். அவர் வந்து மனுஷனா இருந்து மான்ஸ்டரா மாறின ஒரு கேரக்டர். 4வது நம்ம பார்க்க போறது டாக்டர் ஆனிமோ. இவரும் ஒரு சாதாரண மனுஷன் தான். கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய வாஷிங்டன் பிசி அப்படிங்கிற எபிசோட்ல தான் இவரை முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இவரோட முழு பெயர் வந்து அலோசிஸ் ஜேம்ஸ் ஆனிமோ. இவர் ஒரு சயின்டிஸ்ட், மேட் சயின்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் நடந்துக்குவாரு. விலங்குகள், பறவைகள் மேல இவர் ஆராய்ச்சி பண்ணி அதுங்களோட மியூட்டேஷனை கண்ட்ரோல் பண்றதன் மூலமா அதுங்களை ஒரு மிகப்பெரிய சைஸ்ல ஒரு சூப்பர் அனிமல்ஸா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இவரோட கண்டுபிடிப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. இவருக்கு தர வேண்டிய அவார்டையும் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்றாங்க. இதனால கோவமடைஞ்ச அனிமோ, நீங்க தராட்டியும் பரவாயில்ல, நானே அந்த அவார்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஆனா கடைசியில பென் டெனிசன் கிட்ட மோதி தோத்தும் போயிடுறாரு. தனக்கு அவார்டு கிடைக்காம போனதுக்கு காரணம் பென் டெனிசன் தான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த ஆனிமோ பென் டெனிசனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்காக பல இடத்துல பென் டெனிசன் கூட சண்டை போடுறாரு, தோக்கடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல, தோத்துக்கிட்டே இருக்காரு. இப்படியே பல வருஷம் போயிருது. அனிமோ என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய இந்த மனித உடலை வச்சு பென் டெனிசனை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு கொரில்லா மாதிரியான ரோபோட்டை வந்து உருவாக்குறாரு. உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு தலையை மட்டும் உருவாக்கல, அதுக்கு பதிலா தன்னோட தலையையே வெட்டி அதை அந்த ரோபோட்டோட இணைச்சு தன்னைத்தானே ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாத்திக்கிறாரு. இந்த உருவத்தை தான் நீங்க வந்து கிளாசிக்ல வந்து பென் 10,000 அப்படிங்கிற எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஆம்னிவர் சீரிஸுக்கு வந்தீங்க அப்படின்னா அனிமோ கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கும். அந்த எபிசோட்லயும் இதே உருவத்துல நம்ம அனிமோ வந்து காட்டியிருப்பாங்க. 5வது நம்ம பார்க்க போறது எக்ஸோஸ்கல். இவரும் ஆரம்பத்துல ஒரு சாதாரண மனுஷனா தான் இருந்திருந்தாரு. காசுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல குற்ற சம்பவங்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளியா உள்ள வந்து சுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்படி சுத்திக்கிட்டு இருந்த இவரை டாக்டர் ஆனிமோ பிடிச்சிட்டு போய் இவர் மேல ரைனோவோட டிஎன்ஏ வச்சு ஆராய்ச்சி பண்றாரு. அதன் மூலமா இவருக்கு ரைனோவோட சக்திகளும் உடலமைப்பும் கிடைக்குது. ஆனா இது பத்தாது, இவரை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவரோட உடம்புல நிறைய மிஷின் பாகங்களை பிக்ஸ் பண்ணி ஒரு சைபார்க் மாதிரி மாத்தி விட்டுறாரு. அதாவது மனுஷனா இருந்த எக்ஸோஸ்கல்ல முழுக்க ஒரு மான்ஸ்டராவே மாத்தி விட்டுறாரு. இவர் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் இவரோட உடம்புல வந்து ரைனோட டிஎன்ஏ இருக்கு, மிஷின் பாகங்கள் இருக்கு. இப்படி எக்கச்சக்க ஏகப்பட்ட விஷயங்களை இவர்கிட்ட சொருகி இவரை வந்து ஒரு முழுக்க ஒரு மான்ஸ்டராவே மாத்தி விட்டுருக்காங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க லைக் கொடுக்கறத வச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதே மாதிரி மேக் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுக்க முடியும். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நம்ம சேனலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் அடிச்சு விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்காவது பென் டெனிசன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.